அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து அஸ்ஸலாமு அலா ரசூலே கரீம். அம்மா பாத். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய மிக பெரும் கிருபையினால் நாம் எல்லாம் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம். கண்ணியமான இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். அவனுடைய அருளை கொண்டு இந்த மாதத்தில் நல்ல அறங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட தௌஃபீக்கை நமக்கெல்லாம் தந்தருளிய அந்த ரஹ்மானுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. ஷாஸ் அகாடமியினுடைய யூடியூப் சேனலின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய படைப்புகளில் மிகச்சிறந்த படைப்பாக மனிதனை படைத்திருக்கிறான். இந்த மனிதனுடைய பயணம் என்பது தன் தாயினுடைய கருவறையில் தொடங்கி அவனுடைய கல்லறையில் முடிந்து விடுகிறது. இவ்வுலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பின்னாடி ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை இருக்கு, நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கு. ஆனால் இதை மனிதர்களில் பெரும்பாலானோர் அறிந்து கொள்வதில்லை, அறிந்தும் அதை உணர்ந்து கொள்வதில்லை. அப்ப இந்த மனிதன் தன்னுடைய கருவறையில் வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய இந்த மனிதன் தன் தாயினுடைய கருவறையை விட்டு வெளியில் வந்து தனக்கான கல்லறையை அவன் சந்திக்கும் வரை ஏராளமான விஷயங்கள் இந்த உலகத்துல செய்யறான். ஏராளமான நல்லது, ஏராளமான கெட்டதை செய்யறான். தனக்கென சம்பாத்தியத்தை மேற்கொள்றான். தனக்கென பொருள்களை வாங்கி குவிக்கிறான். தனக்கு நிரந்தரமாக தங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும்னு அவன் ஆசைப்படுறான். ஸோ இந்த உலகத்துல வாழும் பொழுது அந்த மனிதன் அடிக்கடி என்னால பொருளெல்லாம் தூக்கிட்டு அலைய முடியாது, எனக்கு வாடகை வீடெல்லாம் வேண்டாம், எனக்கு சொந்த வீடு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கான ஒரு நிரந்தர இடம், அது தனக்கு நிரந்தரம்னு அவன் நம்பி என்ன செய்யறான், அந்த சொந்த இடத்தை, சொந்த வீட்டை வாங்குவதற்காக பெருமளவு நேரங்களை சேகரிக்கிறான், பெருமளவு சம்பாத்தியத்தை அதுல செலவழிக்கிறான், தன்னுடைய ஒட்டுமொத்த முயற்சியையும் அந்த வீட்டை நோக்கி போடுறான். அப்ப இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தனக்கென ஒரு இடத்தை, தனக்கென ஒரு நிலத்தை வாங்கி கொண்ட அந்த மனிதன் அந்த வீட்டுல நிரந்தரமா அவனால இருந்துட முடியுமா என்ன? அந்த வீடை சொந்தமாக்கி கொண்ட அந்த மனிதன் காலத்துக்கும் அதுல தங்கிட முடியுமா என்ன? அவனுடைய ஆயுள் எவ்வளவு நாள் என்பதை எந்த ஒரு மனிதனும் அறிய மாட்டான். அல்லாஹுக்கு மட்டுமே தெரிந்த அந்த உண்மை, மறைவான ஞானம், இல்முல் கைப் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அந்த அறிவு இல்லாமல் தான் ஒவ்வொரு மனிதனும் இவ்வுலக வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கான். காலத்தின் ஏற்ப தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளக்கூடிய இந்த மனிதன், இந்த உலகமே நிரந்தரம், இதில் நான் பெற்றிருக்கக்கூடிய விஷயங்களே நிரந்தரம் என்று தன்னுடைய காலத்தை கடத்துகிறான். எது வரைக்கும்? தனக்கான ஆயுள் முடியக்கூடிய அந்த நாள் வரைக்கும், தன்னுடைய மரணப்படுக்கையை அவன் அடையும் வரை இதே சிந்தனையில தன்னுடைய வாழ்க்கையை நோக்கி அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். மரணப்படுக்கையை அவன் அடைகிறான், மரணத்தை சுவைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்ற அடிப்படையில் நிச்சயமாக இவ்வுலகில் மனிதர்களாக பிறந்த அனைவரும் ஒரு நாள் மரணிக்கணும். அவங்களுடைய ஆயுள் கூடலாம் குறையலாம், இது எல்லாமே அல்லாஹுடைய நாட்டம். சோ மரணத்துக்கு பின்னால் எதை தன்னுடைய சொந்த இடம், எதை தன்னுடைய நிரந்தர இடம் என்று நம்பினானோ அந்த மனிதனுக்கு அது நிரந்தரமான இடமா ஆக்கப்படுதான்னு கேட்டா கிடையாது. தன்னுடைய தாய் தந்தையருடைய சொத்து, அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச இந்த சொத்து அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிள்ளையோ, எந்த ஒரு மகனோ மகளோ தன்னுடைய தந்தையினுடைய, தாயினுடைய, மூதாதையனுடைய ஜனாசாவை தன்னோட வீட்டுல வச்சுக்கிறது இல்லையே. அப்படி வச்சுக்கிறதுக்கான சாத்தியங்களும் இல்லை, இல்லையா? சோ எதை தனக்கான நிரந்தர இடமாக இந்த உலகில் அவன் நம்பினானோ அது அவனுடைய கை விட்டு போயிடுது. அவனுக்கு அது நிரந்தரம் இல்லை. பொதுவா வழக்கத்துல சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு மனிதனுக்குமே கடைசியாக அவன் பெறக்கூடியது 6 அடி நிலம்தான். 6 அடி நிலம்தான்ப்பா நமக்கு சொந்தம் அப்படின்னு மக்கள் வழக்கத்துல சொல்றது உண்டு. ஆனால் உண்மையில் பார்த்தோம் என்றால் அந்த 6 அடி நிலமும் அவனுக்கு சொந்தம் கிடையாது. அவனுடைய ஜனாசா எந்த 6 அடி நிலத்தில் அடக்கம் செய்யப்படுகிறதோ அவனுக்கு என்ன எழுதியா கொடுத்துடுறாங்க, இந்த இடம் உங்களுக்கான இடம் அப்படின்னு? நிச்சயமாக கிடையாது. கொஞ்ச நாள்ல 6 மாசத்திலேயோ 1 வருஷத்திலேயோ இன்னொரு ஜனாசா அடக்கம் செய்யப்படக்கூடிய இடமாக அந்த இடம் மாறிடுது. சோ இவ்வுலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் அவன் இந்த உலகத்தில் நிரந்தரமான எந்த ஒரு இடத்தையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. அப்ப மனிதன் தனக்காக தேர்ந்தெடுக்க வேண்டிய இறுதி இடம் எது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஈமான் கொள்ள வேண்டிய,
அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்காக வச்சிருக்கான் இல்லைங்களா? மறுமையில மஹ்ஷருடைய மைதானத்துல அந்த நியாய தீர்ப்பு நாளினுடைய நாளுக்கு பின்னால் ஒவ்வொரு மனிதனும் அடைய இருக்கின்ற நரகமோ சொர்க்கமோ அதுதான் நிரந்தரமானது. நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நல்ல அமல்களை செஞ்சு இந்த உலகத்துல வாழும்போது இறைவனை ஈமான் கொண்டு ஈமானின் அடிப்படையில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்யணுமோ அந்த நல்ல அறங்களை எல்லாம் செய்து இறைவனுக்கு உவப்பான மனிதர்களாக மாறி நாளை மறுமை நாள்ல அல்லாஹுவால் கேள்வி கணக்கு கேட்கப்படும் பொழுது அதையெல்லாம் தாண்டி அந்த விஷயத்துல எல்லாம் பாஸ் பண்ணி நம்மளுடைய மீசானுடைய அந்த வலதுபுறம் கனத்தவர்களாக வலது கையில் பட்டோலையை வாங்கினவங்களா நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் நம்மள அந்த நிரந்தரமான இடத்துல இருந்து யாரும் எங்கேயும் அனுப்ப முடியாது. ஏன்னா அதுதான் நிச்சயமாக மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிரந்தரமான தங்குமிடம். சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த இடமே நிச்சயமாக நிரந்தர தங்குமிடம் ஆகும். சொர்க்கத்தில் நுழைந்த யாரும் எந்த காரணத்தை கொண்டும் வெளியேற்றப்படுறதே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வல்லதீன ஆமனு வஅமிலு ஸ்வாலிஹாத் உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah ஹும் ஃபீஹா ஹாலிதூன். எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்கள் ஸ்வர்க்கவாசிகள், அவர்கள் அங்கு என்றென்றும் தங்கி இருப்பார்கள். நாம் குர்ஆனை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏராளமான வசனங்கள் சொர்க்கத்தையும் நரகத்தையும் நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை நரகத்திலிருந்து பாதுகாப்பானாக. மனிதன் தங்குவதற்கு ஏற்ற சிறந்த நிரந்தரமான இடம் எது என்று சொன்னால் அது ஸ்வர்க்கமே. அப்பேற்பட்ட ஸ்வர்க்கத்தை அடைவதற்கு நாம் இந்த உலகில் வாழும் பொழுது நிறைய சிரத்தைகளை எடுக்கணும். அதற்காக நேரங்களை செலவழிக்கக்கூடியவர்களாக, அதற்காக நம் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய மனிதர்களாக நாம மாத்திக்கணும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நம்மளுடைய நல்லறங்களின் மூலமாக அவனுடைய கிருபையின் மூலமாக நிச்சயமாக நாம் அனைவரும் சொர்க்கவாசிகளாக இருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்குரிய தௌஃபீக்கை நம்ம எல்லாருக்குமே கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ரய்யான் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்க வாசலின் வழியாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் நம் அனைவருடைய குடும்பத்தாருக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் நல்குவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.